சாப்பாடு வீட்டுல கட்டிட்டு வந்தாலும் எளிமை, ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் எளிமை, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாலும் எளிமை. இப்ப நாளைக்கு வந்து விஜய் வந்து சாப்பாடு கட்டிட்டு வரல அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சும்மா எழுதி போட்டான்னு வச்சுக்கோங்க, 4 பைத்தியம் சோத்த கட்டிட்டு போய் தலைமை செயல் வாசல்ல நின்றோம். அண்ணா 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 வெண்டைக்காய் சாம்பார் அண்ணா 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 அண்ணான்னு கொடுத்துருங்க. இந்தாங்கன்னா நீங்களே தின்னு தொலைங்கன்னா எரிஞ்சிருங்க. அப்படி பைத்தியமாலாம் வேற வந்திருக்காங்க. நல்ல மாற்றங்கள், நாம நினைச்சதை விட நல்ல மாற்றம். கஞ்சா அடிக்க கூடாது, கஞ்சா விற்க கூடாது, வாங்கக்கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்டா சொன்னார். உண்மையிலேயே அதை வந்து பின்பற்றுறாங்க. வாங்கக்கூடாது, விற்க கூடாது, பட் வீட்டுல வளர்க்கலாம். கஞ்சா வளர்த்து சாமி ஆக்கிடலாம். திடீர்னு கோட்டரை வச்சிருந்தீங்கன்னா அதுவும் சாமிக்கு படைக்க போறோன்னு சொல்லிக்கலாம். 10 ரூபா வாங்குற இடத்துல இன்னைக்கு 20 ரூபா ஏறி இருக்கு. என்னண்ணே, நான் டிவிக்கேனே நம்ம ஆச்சினே பாட்டிலுக்கு 10 ரூபானாதான் கோவம், 20 ரூபா. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றது, நொன்ன நானும் நொன்னம் தாண்டா, எடுத்துட்டு போடா வெண்ண அப்படின்னு அவரும் 20 ரூபா. ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம வந்து பார்க்கணும். எல்லா இடமும் கிரைம். ஒரு மாவட்டத்துல கிரைம் இல்லாத ஒரு மாவட்டமே இல்ல. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னா, சூர்யா மாதிரி கருப்புசாமி வந்துடணும். வெட்ட போனானா டக்குன்னு ஒரு சொடக்கு தான், விஜய் மாதிரி ஒரு சொடக்கு தான் போட்ட உடனே, என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அருவாலே பாசமா பேசிட்டு போயிடுவார். இப்ப நமக்கு ஒரு டேட்டா சென்சஸ் வரும், 2026 மேல இருந்து மட்டும் எத்தனை கிரைம் ஆரம்பிச்சிருக்குன்னு வரும். இந்த 2 வாரத்துல மட்டும் தாவேக்காரங்க பண்ண கிரைம் மட்டுமே உச்சபட்சமா இருக்கு. அதோட கொடுமை அந்த ஈசிஆர் சரவணன் ஒருத்தர், அங்க மஹிந்திரா கம்பெனி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓனர் வைத்தறிச்சல்ல இருக்க, தொழிலாளர்கள்லாம் வைத்தறிச்சல் இருக்காங்க. இவரு ஏன்னு பாட்டு போட்டு வர்றாரு, பிஜிஎம் போட்டு அந்த புகை எல்லாம் அப்படி மாசா ரீல்ஸ் மோகம். எனக்கு என்ன மனநிலை, என்ன 5 வயசு பையன் இறந்த இடத்துல கூட இன்னொரு ரீல். கம்பெனி பத்தி எரியுது, ட்ரோன் கேமரா வாங்கி ட்ரோன் ஷாட் எடுத்து அதை ரீல்ஸா போட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட எம்எல்ஏவா இருப்பாரு பாருங்க. அடுத்து கீர்த்தனா அமைச்சர், அரசு கொடுத்த அமைச்சருக்காரில் சில்லு பசங்களை ஏத்தி ரவுண்ட் அடிக்க விட்டுருக்காங்க. அமைச்சரவை விரிவாக்கம்ங்கிறது இந்த வாரம் நடக்கும்னு சொல்றாங்க. ஒன்னும் நகர்ந்த மாதிரியே தெரியும். ஏன்னா எல்லாருமே கருப்டடு, இப்படா கிடைக்கும் வாரிடலாண்டா ரெடியா இருக்கிறாங்க. இப்ப போயிட்டு நீங்க எம்எல்ஏ ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை போய் யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா அந்த துறையை பத்தின பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அதுதான் நடக்கும். எனக்கு ஏதாவது ஒரு தாவேக்காரனோட ஐடியா எடுத்து ஒரு 10 நிமிஷம் கொடுப்பான்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசை. அவனோட அல்கரிதம் என்னதான் காட்டுது, வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க, என்னதான் காட்டுதுன்னு எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை. விஜய் பாட்டா பாக்குறாங்களா? ஆமா, என்னதான் பாக்குறாங்க. இவங்களுக்குலாம் இது வரலையாடா, இல்ல நாங்களே கத்திக்கிட்டு இருக்கோமா, எனக்கு புரியலையே. இவங்களோட அல்கரிதம் செக் பண்ணணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் செகுவர் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் ஆட்சி அமைத்து 1 வாரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வகையான விமர்சனங்கள் வருது. எப்படினாலும் சரி, இது ஒரு மாற்றம். என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்தே தீரணும்னு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்குது இந்த 1 வார மாற்றம்? நல்ல மாற்றம். உண்மையிலேயே நானே மிரண்டுட்டேன். மிரட்டுற அளவுக்கு மாற்றம் இருக்குதா? நல்ல மாற்றங்கள், நாம நினைச்சதை விட நல்ல மாற்றம். கஞ்சா அடிக்க கூடாது, கஞ்சா விற்க கூடாது, வாங்கக்கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்டா சொன்னார். உண்மையிலேயே அதை வந்து பின்பற்றுறாங்க. வாங்கக்கூடாது, விற்க கூடாது, பட் வீட்டுல வளர்க்கலாம். வீட்டுல வளர்த்து அதுல இருந்து நீங்க பிடிச்சி சாமியா கும்புறன்னு வேற சொல்றாங்க. அதான் நீங்க அதை சாமி ஆக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. கஞ்சா வளர்த்து சாமி ஆக்கிடலாம். திடீர்னு கோட்டரை வச்சிருந்தீங்கன்னா அதுவும் சாமிக்கு படைக்க போறோன்னு சொல்லிக்கலாம். இன்னொரு மாற்று எப்படின்னா, இந்த பக்கம் ஒயின் ஷாப்பை மூடுனா இந்த பக்கம் பிரைவேட் ஏசி பார், பெரிய பெரிய பில்டிங்ல நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலே குடிகாரர்கள் வந்து இன்னைக்கு பார், அரசு பார்ல வசதி இல்லாம பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து குடிக்கும் போது இந்த பக்கம் ஏசி பார்ல LED டிவில குடிக்கிற அளவுக்கு வசதி வந்திருக்குன்னா பெரிய மாற்றம். 10 ரூபா வாங்குற இடத்துல இன்னைக்கு 20 ரூபா ஏறி இருக்கு. என்னண்ணே, நான் டிவிக்கேனே நம்ம ஆச்சினே பாட்டிலுக்கு 10 ரூபானாதான் கோவம், 20 ரூபா. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றது, நொன்ன நானும் நொன்னம் தாண்டா, எடுத்துட்டு போடா வெண்ண அப்படின்னு அவரும் 20 ரூபா. ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம வந்து பாக்கணும். இதெல்லாம் நீங்க குறையா திமுக ஆட்சியில சொன்னாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு 2 மடங்கு ஆயிருக்கு. பெரிய மாற்றம். ஒரு பொண்ணை திருச்சியில ரோட்ல படுத்து இருக்க பொண்ணை அந்த அடிச்சே கீழே நிலக்குலைய வச்சு கல்லாலேயே அடிக்கிறான். அந்த பொண்ணை ஐஜி ஆபீஸ் முன்னாடி கல்லாலேயே அடிக்கிறான். அவ்வளவு கொடூரமான ஒருத்தனா இருக்கிறான். 2வது, கஞ்சா போதையில சொந்த தாத்தா பாட்டியை கொளுத்தி விட்டான். எல்லா இடமும் கிரைம். ஒரு மாவட்டத்துல கிரைம் இல்லாத ஒரு மாவட்டமே இல்லை. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னா,
சூர்யா மாதிரி கருப்பசாமி வந்துடணும், வந்து ஒரு எல்லையில இருந்துடணும். ஏதாவது அதிசயம் ஏமா நடந்தா ஏதாவது ஒருத்தன் வெட்ட போனானா டக்குன்னு ஒரு சொடக்கு தான், விஜய் மாதிரி ஒரு சொடக்கு தான். போட்ட உடனே என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு அருவாலே பாசமா பேசிட்டு போயிடுவாரு. இப்ப அதுதான் இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உண்மையிலேயே சூர்யா பட கருப்பு மாதிரி கருப்பசாமி வருவாரு, வேட்டை கருப்பு வரும், குற்றமே நடக்காம எல்லைக்குள்ள பாதுகாத்துருவார் விஜய் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப நமக்கு ஒரு டேட்டா சென்சஸ் வரும், 2026 மேல இருந்து மட்டும் எத்தனை கிரைம் ஆரம்பிச்சிருக்குன்னு வரும். இந்த 2 வாரத்துல மட்டும் தாவேக்கா காரங்க பண்ண கிரைம் மட்டுமே உச்சபட்சமா இருக்குது, அநியாயத்துக்குன்னு அதிகமா இருக்கு. கடலூர்ல ஒரு ஏழை பெண்மணியோட நகையை ஏமாத்துறாங்க, இந்த பக்கம் நில அபகரிப்பு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, நெசவாளரோட கயிறுல வண்டியை கொண்டு போய் முட்டிட்டு, சாயம் போட்டு காய வச்சிருக்கிற இடத்துல போய் முட்டிட்டு நிப்பாட்டி இருக்கிறான். எவ்வளவு திமிரு பாருங்க. அதோட கொடுமை அந்த ஈசிஆர் சரவணன் ஒருத்தாள், அங்க மஹிந்திரா கம்பெனி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஓனர் வைத்தறிச்சல்ல இருக்க, தொழிலாளர்கள்ல வைத்தறிச்சல் இருக்காங்க. இவரு ஐயான்னு பாட்டு போட்டு வர்றாரு, பிஜிஎம் போட்டு அந்த புகை எல்லாம் அப்படி மாசா ரீல்ஸ் மோகம். எனக்கு என்ன மனநிலை, என்ன ஒரு 5 வயசு பையன் இறந்த இடத்துல கூட இன்னொரு ரீல்ஸ் போட்டுட்டு. நீங்க பாட்டு அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, எரியுது ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன், அங்க விஜய் பாட்டு தானே போடக்கூடாது, நேச்சுரல் மியூசிக்கா டாக்குமெண்ட்ரியா போடலாம்லன்னு ஒரு சின்ன பையன் சாவுல போய் நேச்சுரல் மியூசிக் போட்டிருக்காப்ல. என்ன உளவியலாவே என்ன சிக்கல் வருங்க. இப்ப இவங்க வந்து வெளியில அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் அவ்வளவுதான், வியூஸ் அதிகமா போகும், வியூஸ். அதுவும் அவங்க பாருங்க, ஈசிஆர் சரவணன் கம்பெனி பத்தி எரியுது, ட்ரோன் கேமரா வாங்கி ட்ரோன் ஷாட் எடுத்து அதை ரீல்ஸா போட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட எம்எல்ஏவா இருப்பாரு பாருங்க. அமைச்சர் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன்னு வேற சொன்னாரு. ஆமா, ரீல்ஸுக்கு மட்டும். அடுத்து கீர்த்தனா அமைச்சர், அவங்க அதுக்கு மேல சும்மா சொல்லவே கூடாது. அரசு கொடுத்த அமைச்சருக்காரில் தனக்கு கூட இருக்கிற அல்லு சில்லு பசங்களை ஏற்றி ரவுண்ட் அடிக்க விட்டுருக்காங்க. அவங்க ஜாலியா ஏறி வண்டியை அஞ்சான்னு போட்டு நல்லா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது ஒரு சர்ச்சை. 2வது அவங்களே மாற்றுத்திறனாளியே தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப முக்காவாசி அந்த வேட்பாளர்களுடைய படிப்பு எல்லாமே அப்படியே மிஸ்மேட்ச் ஆகுது. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. 60 பேருக்கு மேல வந்து அவங்க போலி சான்றிதழ் போலியா தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா, இது எல்லாமே தூய சக்திகள் பண்ணக்கூடிய வேலைகளா நம்ம வந்து பாக்குறோம். இதுதான் மாற்றம். இப்ப அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அது அரசியல்வாதி தான் கமிஷன் வாங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே கும்பலா போய் அங்கங்க ஒவ்வொரு ஒயின் ஷாப்பை போய் எங்களுக்கு அந்த 10 ரூபா காசை எங்களுக்கு கொடுங்கன்னு போய் கேட்டு மாயாவரத்துல மொத்தமா எல்லா கடையும் வந்து நீங்க மூடி இருக்கிறாங்க. ஒரு மாவட்டம் முழுக்க ஒயின் ஷாப்பை வந்து மூடி இருக்கிறாங்க. இந்த டிவிக்காரங்க வசூலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்கிட்டதை செய்யறாங்க. அவங்களுக்கு இன்னமுமே வெளியில என்ன நடைமுறை சிக்கல்லாம் தெரியல. அப்படியே அங்க ஒயின் ஷாப்ல வேலை செய்யறது அவங்க அரசு ஊழியர்கள், அங்க வாங்குற காசு இவங்களுக்கு எல்லாம் போகாது, அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் போகாது. 11,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அவங்க. இப்ப நம்ம ஒண்ணு கேக்குறோம், கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு போட வராரு, அவர் வந்து கூடுதலா 10-20 கேட்பாரு. அது நிர்மலா சீதாராமனுக்கு போகுதா? அப்படி வந்து இப்ப ட்ரெயின்ல வந்து போறோம், இந்த மாதிரி போய் வந்துகிட்டு இருக்கோம், அங்க ஏதாவது ஒரு கமிஷன் கேக்குறாங்க, பெருத்து போட்டு கொடுங்க. அப்ப அது என்ன மோடிக்கு போகுதா இல்ல ரயில்வே மினிஸ்டருக்கு போகுதா? அவங்கங்க அந்த அதிகாரிகள் யார் ஆட்சி மாறினாலும் அது நடக்கும். அவங்க இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்பவே கிளப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. அண்ணா நீ 2,500 தர வேணாம், ஃப்ரீ பஸ் விட வேணாம், 6 சிலிண்டர்லாம் தர வேணாம், நீ ஆட்சி சிறப்பா நடத்த, நல்லாட்சி சந்தாலே போதும் பண்ணா மூடேறீங்களா, இதெல்லாம் கொடுத்தாதான் நல்லாச்சு, இதெல்லாம் கொடுத்தாதான் நல்லாச்சு. நீ என்னன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கேரியர் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு சாப்பிடுற, ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அது வீட்டுல இருந்தா சாப்பாடு எடுத்துருவாங்க, பக்கத்து வீட்டுல இருந்தா சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. இல்ல இதுல அவர் தூக்கிட்டு போறது இல்ல, ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க. ஆமா, 18 கிலோமீட்டர் அந்த பக்கம் 800 போலீஸை போட்டு காவலுக்கு போட்டு கார் வருது, எந்த டிராபிக் பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததெல்லாம் கூட எடுத்துட்டாங்க. இதுல இன்னொன்னு, வீட்டுல இருந்தா விஜய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும், தலைமைச் செயலகத்துல வெளியே வந்தா ஹோட்டலே கிடையாது, உள்ள மட்டும் ஒரு கேண்டீன் இருக்கு, அதை அரசு அதிகாரிகள் சாப்பிடுறது, ஊழியர்கள் சாப்பிடுறது, எல்லாம் சாப்பிடுறது. வெளியில எனக்கு தெரிஞ்சு கடை கிடையாது. ஒண்ணு பாரிஸ் வரணும், இல்லைன்னா சேப்பாக்கம் போகணும். அப்ப வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வரணும். 2வது சிஎம்முக்குன்னு ஒரு பர்சனலா டயட் பிஏன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவர் தான் மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன வேணும்னு. ஒருவேளை அவருக்கு ஹோட்டலுக்கு போறாருன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை வந்து கேப்சர் பண்ணிருவாங்க, என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணுங்கன்னு போய் இது பண்ருவாங்க. அப்ப இவங்களுக்கு போய் சொல்லி புரிய வைக்கணும். எளிமைனா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சாப்பாடு வீட்டுல கட்டிட்டு வந்தாலும் எளிமை, ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் எளிமை, ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டாலும் எளிமை, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டாலும் எளிமை. என்னதான் அப்ப எதுதான்டா பிரம்மாண்டம் அப்படின்னா, அந்த பிரம்மாண்டமே இவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இந்த பிரம்மாண்டம் எல்லாத்தையுமே இவங்க எளிமையாக்கிட்டாங்க. இப்ப நாளைக்கு வந்து விஜய் வந்து சாப்பாடு கட்டிட்டு வரல அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சும்மா எழுதி போட்டான்னு வச்சுக்கோங்க,
4 பைத்தியம் சோத்த கட்டிட்டு போய் தலைமை செயலக வாசல்ல நின்றோம். அண்ணா 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 வெண்டைக்காய் சாம்பார் அண்ணா 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 அண்ணான்னு தர்பூசணி கொடுத்துருங்க, இந்தாங்கன்னா நீங்களே தின்னு தொலைங்கன்னா எரிஞ்சிருங்க. அப்படி பைத்தியமாலாம் வேற வந்திருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க சாப்பிடலன்னா அரசு அதிகாரிகளே நீங்க சாப்பிடணும், இது உங்களுடைய லஞ்ச் டைம் சார், நீங்க சாப்பிடுங்கன்னு அவங்களே வழி நடத்துவாங்க. அவ்வளவுதான், லஞ்ச் டைம்ல நீங்க கூப்பிட்டாலும் கூட அவங்க போயிருவாங்க. ஆமா, இது சாப்பிடுற டைம் போயிருங்க. மனு வாங்குறவங்க கூட ஓகே இந்த மனுவோட நிறுத்துங்க, சாப்பிட்டு வந்துருவாரு, அவ்வளவுதான், 1 to 2 சாப்பிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிருவாங்க. அதனால இவ்வளவு கவலைப்படாதீங்க. ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்றான்னா, தமிழ்நாட்டுக்காரன் எவ்வளோ அப்படி பார்த்தா ஒரு ஆளுக்கு 1,10,000 தானே, நான் அனுப்புறேன்டா அப்படின்றான். அட பைத்தியமே, உன்னோட 1,10,000 ஓகே ரைட்டு, அது பல பேருக்கு ஆனுவல் இன்கம்டா. அது பல பேருக்கு ஆனுவல் இன்கம். அது முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தான் போகுது. விபத்து பேரிடர் இந்த மாதிரி இதுக்கு தான் பயன்படுது, அதுக்கு தான் போகும். ஏற்கனவே நம்ம பிஎம் கேருக்கே நிதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இங்க இதுவே கேள்வி குத்தா இருக்கு, இவங்க இதை வேற அனுப்புறாங்க. சரி, இப்போ முதலமைச்சர் காலையில வந்துடுறார், 10 மணில இருந்து 4:30 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்கிறார். தினமும் பார்த்தா தொழிலதிபர்களை சந்தித்தார், அதிகாரிகளை சந்தித்தார், அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆபீஸரை சந்திச்சாரு, அப்புறம் வந்து தனி செயலாளரோட மீட்டிங், இப்படியே வந்து ஒரு பிஸியாவே இருக்கிறாருன்னு தான் நமக்கு செய்திகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க, முதல் நாளிலிருந்தே நான் நடவடிக்கை தொடங்குவேன்னு தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. எந்த இடத்துலயும் ஒரு மாற்றம் நிகழலை. இப்ப நீங்க சொல்றது பார்த்தா எல்லா பிரச்சனைகளும் 2 மடங்கா இருக்குது. ஒரு மொத்தமே நிர்வாகமே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு தோற்றம் வருது. எல்லா பக்கமும் கொலைகள், வன்முறை, அங்கங்க இப்போ கிளாம்பாக்கத்துல 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க அடிச்சுக்கிறாங்க, எல்லா பக்கமும் பிரச்சனைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. சிங்கப்பெண் படை மாத்திட்டாங்க. ஆமா, சிங்கப்பெண் படை என்ன பண்ணுது, காவல்துறை என்ன, எல்லாமே ஒண்ணுமே இயங்கலையோ ஒரு தோற்றம் வருது. இப்ப காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் தாவேக அரசுக்கு தொல்லை கொடுப்பவர்களோ, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், அவங்க பட்டியல்லாம் எடுத்திருக்கு. விமர்சனம் பண்றவங்கள பட்டியல் எடுத்திருக்கு. அதுல நம்ம பேர்லாம் இருக்கு. குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்ம வெளியில இருந்தாலே. உங்களையும் கூப்பிட்டு பேசுனாங்களா? பேர் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. சரி, அதனால 6 மாசம் வரைக்கும் நம்ம வெளியில இருக்கிறது அதிசயம்தான். சிறைக்கு போவோம், ஒரே சிறையில ஒரே நாள் அடைச்சா அங்க போய் அரசியல் பேசுவோம், தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. நாம என்னைக்குமே அநாகரிகமாக ஒரு தனிநபர் விமர்சனமா யாரையுமே பொறுப்புல இருக்கிறவர்களை வச்சது கிடையாது. அதனால நம்ம எப்படி போட்டாலும் கருத்துரிமைக்கு எதிராக பேசினாங்கன்னா நம்ம சட்ட ரீதியா சந்திப்போம். இதுதான் அவங்க மாற்றமா பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே ஒரு விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, மாற்று கருத்து கொண்டவர்களை அரெஸ்ட் பண்ண மாற்றணும், அந்த இடத்த விட்டு மாற்றணும், அவ்வளவுதான். வந்த உடனே தாவேகா விஜய் குறித்து அவதூறு பரப்பக்கூடிய சில ஐடிகளை உள்ள போடுறாங்க. அதுல மாரிதாஸ், சாட்டை ஐடி, என்னென்னமோ சில ஐடிகள் எல்லாம் உள்ள வருது. போட்டுட்டு கருத்துரிமை பறிக்கும் விஜய்னு எல்லாரும் போட்டு ஹேஷ்டேக் போட்ட உடனே பின் வாங்கிடுறாங்க. அதுவும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்குது போல இருக்க. ஆமா, மாரிதாஸ் தரப்புல இருந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்களே. ஆமா, அது போனதுக்கு அப்புறமா தான் ஓகே நம்ம பின் வாங்கிடுவோம் அப்படின்னு பின் வாங்குறாங்க. இதுதான் மாற்றம். அப்ப தன் மீது கரை வர விடக்கூடாது. தனக்கு எதிரானவர்கள் யாராவது பேசுறது வெளில தெரிஞ்சாதானே பிரச்சனை. எதிரியே இல்லைன்னா நாம குடுக்கறதானே ஆச்சு அப்படின்ற மோடியோட பாணி மாதிரியே இருக்குது. கோடி மீடியா தான் ஆல்மோஸ்ட். இன்னைக்கு வந்து பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கவன்லாம் வந்து தாவேகாக்கு கொடி பிடிச்சு கூட்டிட்டு இருக்கிறான். சீரியஸா தான், நான் பொய் சொல்லல. சோ அவருக்கு உலக அளவுல ஆதரவு இருக்குதுன்னு காட்டுறாங்களா? ஐ எம் ஃப்ரம் பாகிஸ்தான் பட் டிவிகே அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் வேற ஏதோ ரீல் போட்டிருப்பான், உடனே இதை அப்படி மேட்ச் பண்ணி இப்படி போடுறது. ஒட்டுமொத்தமா வட மாநிலங்கள்ல போயிட்டு விளாக் எடுக்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச யங்கஸ்ட் சிஎம் இந்தியாவில யாரு அப்படின்னா, உடனே அங்க இருக்க வடமாநில பொண்ணு இளைய தளபதி அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எங்க இளைய தளபதி நடிச்ச ஒரு 10 படம் சொல்லு அப்படின்னா முடிஞ்சிடும். எதுவுமே தெரியாது. அப்ப இது எல்லாமே பெய்டு ப்ரொமோஷனா விஜய தேசிய அளவுல கட்டமைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பிஎம் ரேஞ்சுக்கு. அதான் அந்த ஜோஷிகார் சொல்லிட்டாப்ல நம்ம பண்டிட் நம்புறாரு அவரு. ஆமா, அடுத்த தான் பிஎம் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆகுது. ஜோஷிகார சொன்னா ஒர்க் அவுட் ஆகுது. கேரளாவில கட்சிகளை ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க மம்முட்டிக்கு அதிகமா ஃபேன்ஸ் இருக்கா, விஜய்க்கு அதிகமா ஃபேன்ஸ் இருக்கா? மோகன்லாலுக்கு அதிகமா இருக்கா, விஜய்க்கு அதிகமா இருக்கா? இல்ல நிவின் பாலி, மீதி இருக்க 2 நடிகர்கள்லாம் இருக்காங்க, மோகன்லால் பையன், மம்முட்டி பையன், இல்ல டொவினோ தாமஸ்க்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அரசியலுக்கே வரல? அவங்க எல்லாம் ஏன் வரலன்னா, அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க, அரசியல் வேற சினிமா வேற அப்படின்னு இருக்காங்க. ஆனா அங்க அந்த இடத்துல சினிமா மோகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், தமிழ்நாடோட ரொம்ப ஜாஸ்தி. சன் மில்லியனுக்குலாம் பெரிய கூட்டம் அங்கதான் வந்துச்சு. அப்ப அந்த புரிதலை அவங்க பிரிச்சு வைக்கிறாங்க. அப்ப ஏன்டா சுரேஷ் கோபி ஜெயிச்சாருன்னு வைப்போம். சுரேஷ் கோபி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை மண்ணை கவர்னாருன்னு நம்ம கேட்கணும். 2013 நினைக்கிறேன், 14ல இருந்து தொடர்ச்சியா மண்ணை கவர்னாரு. கடைசி தேர்தலில் அங்க சிபிஎம் காங்கிரஸ் மேல 2 பேர் மேலேயுமே அதிருப்தி இருக்கும்போது சரி இவருக்கு போட்டு தொலைலான்னு போட்டாங்க. ஆனா இப்ப அந்த நடிகர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னா,
தெரியாம எம்பி அமைச்சர் ஆயிட்டேன், இதுல எனக்கு சம்பாதிக்க முடியல, நான் திரும்ப படத்துக்கே நடிக்க போறேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான் கேரளா. அங்க ஒரு சில கூட்டங்கள்லாம் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீங்க பல இடங்கள்ல விஜய் ப்ரொமோட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இனிமே விஜய் தான் தமிழ்நாட்டுல மோடி எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆளு, பேருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறது, வலுவான ஆளு அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கான வேலையை தான் இவங்க வந்து இந்த ப்ரொபகண்டாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவும் இருக்கு, காங்கிரஸும் இருக்கு. எப்படி சொல்றீங்க அதை? காங்கிரஸுடைய லாபி தான் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க வந்து வர எல்லாருக்கும் அமைச்சர் கொடுங்க, பாத்துக்கலாம், CV சண்முகம் டீமும் கொடுங்க, அதுக்கப்புறமா அதை ரிஜெக்ட் பண்ண வைக்கலாம். டிஸ்குவாலிஃபை ஆயிரும் இல்லையா? டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுச்சுன்னா இது ஒரு கிட்டத்தட்ட மார்ஜின்ல தான், இந்த தொங்கு சபையில தான் இந்த அரசு இருக்கும். அப்ப CPM, CPI, VCK, IUML, காங்கிரஸோட தயவுல தான் இந்த ஆட்சி இருக்கும், பார்டர்ல தான் இருக்கும். அப்ப நாம தான் டிமாண்ட் வந்து நாம தான் அத்தாரிட்டி ஃபேக்டரா இருந்து நம்ம தான் அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல இருப்போம். நம்ம அசால்ட்டா இது பண்ணலாம், ஆட்சியில இருப்போம், இடைத்தேர்தல் பார்த்துக்கலாம். இடைத்தேர்தல் வரும்போது நம்ம எல்லாருமே விசில் சின்னத்திலேயே கூட நிற்போம், அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த பக்கம் ஒரு கணக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவோட கணக்கு என்னன்னா, அதிமுக உடைச்சு 27 பேரை உள்ள அனுப்புறது, தேவைப்பட்டுச்சுன்னா 27 MLAக்கள் CV சண்முகத்தை வச்சு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அவங்க சொல்ற விரும்புற சில விஷயங்களை தமிழ்நாட்டுல பண்ண வைக்கிறது CV சண்முகத்தை வச்சு. ஒருவேளை விஜய் பண்ணல, விகண்டாவாதம் பண்றாரு அப்படின்னாக்கா ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண வைக்கிறது. கண்டிப்பா பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டாரு. இப்போ வரைக்கும் எதுக்கும் வாய் திறக்கல, PMCக்கோ இல்லை எதுக்கும் வாய் திறக்கல. பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா விஜய் கூட்டணில இருந்து யாரெல்லாம் வெளியே வருவா? CPM போனாலே அதிருப்திகள் வர ஆரம்பிச்சிடும், அதிருப்திகள் வந்துரும், உள்ள வந்துருவாங்க. பாஜக சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவரு ஓகே ஆதரவு கொடுக்குறாரு இல்ல மௌனம் காக்குறாருனாலே CPM, CPI, VCK, IUML எல்லாருமே தானா வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த 27 MLAக்களும் செல்லாதுன்னு சொல்ல வைக்கிறதுக்கு பாஜக அதிகாரம் இருக்கு. எடப்பாடிட்ட கொஞ்சம் ஒரு அதிகாரத்தை கொடுத்து தீர்ப்பை இவருக்கு சாதகமா வர வச்சிட்டாங்கன்னா விஜய் தொங்கு சபை ஆயிடுவாரு. அப்படின்னா அவர் பெரும்பான்மை நிரூபிக்க மறுபடியும் இந்தியா கூட்டணி நாட்டினார்னா இவங்க எதையாவது கொண்டு எரிஞ்சிருவாங்க. அப்போ மறுபடியும் இவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம ஊசலாடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு 2 ஆப்ஷன். ஆமா, அப்போ 2 ஆப்ஷன். ஒண்ணு, எடப்பாடியை சந்திச்சு எடப்பாடியை உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்க விரும்புறத நீ செய், இல்லைன்னா கவர்னர் ஆச்சு. இந்த கணக்கை ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு கணக்கை காங்கிரஸ் ஒரு பக்கம் தனியா போட்டுக்கிட்டு இருக்கு. 2 பேரையும் சமாளிக்கிறாரா இல்லையா அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். இனிமேல் அமைச்சரவை விரிவாக்கம்ங்கிறது இந்த வாரம் நடக்கும்னு சொல்றாங்க, ஒன்னும் நகர்ந்த மாதிரியே தெரியும். ஏன்னா எல்லாருமே கருப்டடு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படா கிடைக்கும் வாரிடலாண்டான்னு ரெடியா இருக்கிறாங்க. பாதி பேர் கருப்டடு. ராஜ்மோகன்ல அவ்வளவு துறையை கொடுத்து வச்சிருக்காங்க, எல்லாம் கருப்டடு. நீங்க வந்து சின்ன சின்ன பசங்க இப்ப போயிட்டு நீங்க MLA ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியை போய் யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா அந்த துறையை பத்தின பேசிக் நாலேஜ் கூட இருக்காது. ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா, அதுதான் நடக்கும். அவங்ககிட்ட என்ன பண்ணுவான்னா, ஏதாவது ஆசையை காட்டி டெண்டரை கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏதாவது பண்ணி மாட்ட வச்சுட்டாங்கன்னா ED, CBI எல்லாம் வந்துடும். அப்ப ஈஸியா விஜய் அரசு முடக்க முடியும். அப்ப இதுலலாம் சிக்கக்கூடாது அப்படின்னா வெல் ட்ரெயினான ஒரு ஆளை போடணும். யாரை போடுறது? எல்லாரும் மேலே அலிகேஷன். மரிய வில்சன் மேல ஃபீமேல் அசால்ட் இருக்கு, கிரைம் கேஸ் இருக்கு. அவரை தூக்கி அமைச்சரை போட்டா நெகட்டிவ் ஆகுமே, என்ன பண்ணலாம், யாரை போடலான்னு சுத்தி லாபி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால அமைச்சரவை போட முடியல. ADMK இருந்து வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப காங்கிரஸ் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் கொடுக்கல, மறுபடியும் ஒருத்தன் கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நம்பி கூட்டு போனாயா எங்களை மன்னிச்சிருக்கேன் திமுகட்டே வந்துரும். ஒருவேளை காங்கிரஸ் கொடுக்கலன்னா அப்ப எல்லாருமே கொடுக்கணும். எந்தெந்த துறையை கொடுக்கலாம், அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ, அவங்க நம்மளை தூக்கிடுவாங்களோ, அந்த பயத்தோடவும் நெருடலோடவும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அமைச்சரவையே விரிவாக்க செய்யாம ஒரு அமைச்சர் சொல்றாங்க, நாங்க தான் முத வெள்ளை அறிக்கை போட போறோம். 22 துறைகளுக்கு அமைச்சரவை போடாம இருக்குது. இந்த அறநிலைத்துறை அந்த ஏரியாலாம் ரொம்பவே கொலாப்ஸ் ஆயிருச்சு போல இருக்கு. கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஜாலியா இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஐயருங்கெல்லாம் இனி அவ கோயில் சொத்து எனக்கு தாண்டா, நேக்கு தாண்டா அப்படின்னு அவரு ஜாலியா எல்லாரும் எதிரான வழக்கு, அதை வந்து தனியாட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போயிருக்கு இல்லையா, அதுல தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கறிஞரே போடல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞர் போடல. அப்படின்னா அது சாதகமா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதான். எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க எதுக்கு கோவில்ல வர காசு எதுக்கு காலேஜ் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு எடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்க தானே போறோம். வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு விடவே இல்லைன்னு ஒரு அமைச்சர், அரசியல் அறிவே இல்லாத ஒரு அமைச்சர் சொல்றாங்க. முத நாங்க தான் வெள்ளை அறிக்கை விட போறோம்னு ஒரு மரிய வில்சன் ஒரு MLA சொல்றாரு. ஐயோ கொடுமை.
பிடிஆர் ஒரு கேள்விப்பட்டிருக்காங்களா இல்லையா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. ஆமா அந்த செய்தியே பார்க்கல. அப்ப இவங்க கடைசி 2 இயர்ஸா தான் இவங்க இன்ஸ்டாகிராம் கார்டு நியூஸை பார்த்திருக்காங்க ஸ்வைப் பண்ணி அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவுதான் இருக்காங்க இவங்களுக்கு. இன்னும் இது பட தெரியும். இந்த குற்ற சம்பவங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் நடக்கும் போதுதான் அவன் யோசிப்பான், என்ன இவ்வளவு பெரிய சம்பவம் நம்ம தெருவுல நடக்குது. ஒரு அக்கா சொல்லுது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில நம்ம வீட்டுக்குள்ளே நடக்குது. அவ்வளவு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காவல்துறை நாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போவோம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னே தெரியல. இப்ப யதார்த்தம்னு வந்துருச்சுல்ல. நாம இந்த திமுக ஆட்சியில என்ன சொன்னோம்? குற்ற சம்பவங்கள் நடக்கிறத தடுக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஆனால் குற்ற சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைச்சா உங்களுக்கு தண்டனை கிடைக்குதா, அதுதான் நம்ம விவாதிக்கணும். அங்கொன்று இங்கொன்றுமா நடக்குது. அவன் அவன் மாமனுக்கும் மச்சானுக்கும் வாய்க்கா தகுறாரு. அவன் போய் அவனை வெட்டுறதுக்குள்ள போய் இங்க போய் தம்பி சட்டம் தன் கடமையை செய்யும், வெட்டக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்த முடியுமா? அவன் ஏதோ ஒரு வாய்க்காக்குள்ள போய் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும். அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா போலீஸ் ரோந்து படைகள் இல்லையா? போலீஸ் கண்காணிப்பு இல்லையா? தொடர்ச்சியா இரவுல ரோந்துகள்லாம் போகிறது இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. அதெல்லாம் இல்லாதனாலதான் இவ்வளவு கிரைம் அதிகமா இருக்கோ, மொத்தமா எல்லாமே முடங்கிருச்சோ. ஆமா அப்படின்னு தோணுது. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ட்விட்டர் திறந்தாலே அவ்வளவு கிரைம் செய்திகள், இவ்வளவு கிரைம். இவங்களோட அல்கரிதம்ல என்னதான்டா இருக்கும்னு எனக்கு ஏதாவது ஒரு தாவேக்கா காரனோட ஐடியா எடுத்து ஒரு 10 நிமிஷம் கொடுப்பான்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசை. அவனோட அல்கரிதம் என்னதான் காட்டுது, வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க, என்னதான் காட்டுதுன்னு எனக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை. விஜய் பாட்டா பாக்குறாங்களா? ஆமா என்னதான் பாக்குறாங்க? இவங்களுக்குலாம் இது வரலையாடா, இல்ல நாங்களே கத்திக்கிட்டு இருக்கோமா? எனக்கு புரியலையே. இவங்களோட அல்கரிதம் செக் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி இவங்க அல்கரிதம் வேற எங்கேயும் போக கூடாதுன்னு கூட மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. ஓகே, நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. ரொம்ப சீரியஸான விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இது டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக இல்ல விழிப்பு ஏற்படுத்துறதுக்காக, தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறதுக்காக சொல்றோம். தமிழக அரசு இந்த விஷயங்களை கொண்டு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் அந்த உரையாடலின் நோக்கம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.